ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ராக்ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா மாடு மறுபடியும் நம்ம சனி கூட்டலால் வந்துருக்குறோம். நல்ல ஒரு அருமையான கூலி. இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஜிஎஃப்ல கில்பர்ட் சவுத் கில்பர்ட்ஸில் இருக்கிற மாட்டு கொட்டாய், மாட்டுப்பட்டின்னு சொல்லலாம், கொட்டாய் டேரி எதுனா சொல்லலாம். இது வந்து 100 வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு கொட்டாய். அந்த காலத்தில் நிறைய மாடுங்க வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நாங்களே ஒரு இந்த 2 யூனிட்டே ஆக்கிபை பண்ணுற அளவுக்கு கூட வச்சுருந்துக்கிறோம். அப்படியே சின்ன வயசுலேருந்து நாங்கள் இந்த கொட்டாயிலே தான் விளாடி உருண்டு பிறந்து பிடிக்கிற விளாட்டு, கூட்டான் சோறு எல்லாமே இந்த இடத்துல கட்டிட்டு பால் கறக்குவோம். எல்லாம் ரொம்ப இருந்து இப்போ ரொம்ப பழமையாயிடுச்சு. ஏதோ நம்ம அண்ணன் பன்னீர் அவர்கள் இப்போ மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப பழமையான கொட்டாய். இவங்களும் இதை மெயின்டைன் பண்ணலாம், இதை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லாத பாழடிஞ்சு போயிடும். ஸோ இந்த கொட்டாயை வந்து உங்கள் யாருன்னா விசிட் பண்ணணுன்னா எப்பனா வந்து பாருங்க. ரொம்ப இது பார்த்தீங்கன்னா ஒரு தூணம் சும்மா பிரிட்டிஷர்ஸ் கட்டுந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு மாடு கட்டுறதுக்கும் சரி. தம்பிங்க வாங்கப்பா, எந்த அளவுக்கு வச்சுருக்காங்கனாக்கா ஒரு இரும்பு வளையத்தை போட்டு மாடு பில்லு போகிறதுக்குன்னு ஒரு இடம், அந்த மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு என்விரான்மெண்ட்டு. நாங்கள் சின்ன வயசில் என்ஜாய் பண்ண இடம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் இன்றைக்கி. பார்க்கலாம். நீங்களும் வந்து இந்த கொட்டாயெல்லாம் மறந்துடாதீங்க. அந்த காலத்து பிரிட்டிஷ்காரங்க கட்டி வச்சிருந்து நம்ம ஞாபகார்த்தமாக இருக்குது இந்த மாட்டு கொட்டாய் சொல்லலாம் சவுத் கில்பர்ட்ஸில். அண்ட் இஸ் பாய் ஃப்ரம் ராக்ஃபோர்ட். See you in next video.